ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு. எந்த ரஞ்சித்? நடிகர் ரஞ்சித் அவர்கள் இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு. படம் பேர் பார்த்தா வந்து குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல வந்துட்டு மெயின் கேரக்டரா பார்த்தா திருமாவளவன் அவர்களை ஒரு மெயின் கேரக்டரை காமிக்கிறாரு. அவர் எதற்காக இப்ப இந்த நேரத்துல இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே எழுந்திருக்கு. என்ன காரணம்? அவரை வந்து ஒரு ஹீரோ போட்ட எடுத்தா ஓடுமா ஓடாது. அப்போ குறைஞ்சபட்சம் வந்து ரசிகர்கள் வேணும் அவருக்கு. அது எங்கேருந்து வரும்? ஒரு தொகுப்பாக வேணும், சரிங்களா? ஒரு ரசிகர்கள் வேணும். அப்போ எங்கேருந்து வர முடியும்னு கேட்டால் ஒரு சாதியை மையப்படுத்தி எடுத்தால் ஓரளவுக்கு வந்து பரபரப்பாக போகும். இந்த ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் சினிமாவில் இருக்கிற ஒரு மனிதர் தான். பெரிய அளவில் படங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பிரியாராமன் ஒரு பொண்ணு நடிகை இருந்தாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணதுனால தான் இவரை ஓரளவுக்காக தெரியும். இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. வந்து வாழ்க்கை அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் எடுக்கிறது. நீங்க வந்து ஒரு மனிதரை வந்து கொச்சப்படுத்துறதுன்றது அனுமதிக்க முடியாது. யாரா இருந்தா இருக்கட்டுமா. நீயே ஒரு நான் அப்புறம் நல்லா ரொம்ப கோவம் வருது எனக்கு. உனக்கு எதுக்கு இந்த கேவலமான குழப்பு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஓசிக்கான்னு ஒரு பேரை வச்சு ஒரு கேரக்டரை சித்தரிக்கிறது. உனக்கு சோறு வேணும்னா பிச்சை எடு, போயிட்டு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடு. இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் குழப்பம் நடத்தணும், வருமானத்துக்கு வழி கிடையாது. அப்போ நீ வந்து இதை ஒரு படமாக எடுக்கிற, கேட்ட கேள்வி நிருபர் கேட்குற கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியல. வணக்கம் சார். வணக்கம். ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு. எந்த ரஞ்சித்? நடிகர் ரஞ்சித் அவர்கள் இப்ப சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார். பாக்கியலட்சுமி சீரியல்ல அவர் ஒரு ஹீரோ சார். அவர் வந்துட்டு இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு. படம் பேர் பார்த்தா வந்து குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல வந்துட்டு மெயின் கேரக்டரா பார்த்தா திருமாவளவன் அவர்களை ஒரு மெயின் கேரக்டரை காமிக்கிறாரு. அவர் எதற்காக இப்ப இந்த நேரத்துல இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே எழுந்திருக்கு. என்ன காரணம்? அதாவது இப்போ இந்த ரஞ்சித் முதல்ல யாருன்னு பாருங்கள். இந்த ரஞ்சித் வந்து ஒரு துணை கதாபாத்திரத்தில் தான் வந்து நடிக்க வந்தார். கதாநாயகனாக அவரால் வந்து பரிணமிக்க முடியல. ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு வர முடியல. ரஞ்சித் சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து இப்போ ரஞ்சித் தான், இயக்குனர் தான் வராரு சினிமா உலகத்துல. சரி, நீங்க தான் சொல்றீங்க இந்த பாக்கியலட்சுமி ஏதோ ஒரு நான் டிவி சீரியல் பாக்குறது இல்லை, அதனால தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அறியப்பட்ட நடிகர் கிடையாது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லி ஞாபகப்படுத்தினா தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு நடிகர் தான். இப்போ அவங்களுக்கு இல்லைன்னு சினிமாவில் ஸ்டாண்ட் பண்ண நிற்க முடியல. படம் எடுத்தாலும் ஓடாது. அவரை வந்து ஒரு ஹீரோ போட்ட எடுத்தால் ஓடுமா ஓடாது. அப்போ குறைஞ்சபட்சம் வந்து ரசிகர்கள் வேணும் அவருக்கு. அது எங்கேருந்து வரும்? ஒரு தொகுப்பாக வேணும், சரிங்களா? ஒரு ரசிகர்கள் வேணும். அப்போ எங்கேருந்து வர முடியும்னு கேட்டால் ஒரு சாதியை மையப்படுத்தி எடுத்தால் ஓரளவுக்கு வந்து பரபரப்பாக போகும். சாதியை மையப்படுத்தி அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படம் அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சுன்னா வந்து குறிப்பிட்ட வந்து சாதிய மக்கள் வருவாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து விசிகாவோட தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவராக, பொது தலைவராக அறியப்பட்டவர் தான். ஆனால் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் உழைச்சதனுடைய விளைவு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால உழைப்பு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உழைப்பு. அதனால வந்து கேட்டால் ஒரு பட்டியல் இன மக்கள், பட்டியல் இனத்தவர் அப்படின்னு சொல்லணும் சார், ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடாது. இல்ல பட்டியல் இல்ல, அதாவது கேட்டா ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்சவர். ஆனால் வந்து ஒரு பொது தலைவராக பார்க்காம ஒரு பட்டியலின வகுப்பு சார்ந்த ஒரு வகுப்புக்கான தலைவராக பார்க்கப்படுறாங்க. அதுல வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல நான் வந்து அப்படி இல்லைன்னா ஒரு முன்னும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பொதுவான தலைவர், நாகரிகமான தலைவர், ஒரு பண்புள்ள தலைவர். ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மதிக்க தகுந்த தலைவர்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் வரிசையில் நிற்பார். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து சாதியை நீங்கள் வந்து ஒரு பெருமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. படம் நான் அதுவே எடுக்கக்கூடாது, ஆனால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து நீங்கள் பெருமையாக காட்டணுன்ற ஒரு முடிவு எடுத்த போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து கட்டினா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவரை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கிறது. அந்த படத்தில் அப்படிதான் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஞ்சித் வந்து ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வந்து ஒரு வழியை வந்து படமாக எடுத்தாரு. இன்னொரு பக்கம் மோகன்ஜி வந்து கேட்டால் இது மாதிரி சமூகத்தில் இப்படியும் கூட சிலது நடக்குதுன்ற
அப்படின்றத காட்டினார். நம்ம மோகன்ஜியோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன கேட்டால் இலைமறை காய்மறைவாக இருந்தது. ஆனால் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புரியும்படியான ஒரு பேரை வச்சு, ஓசிக்கான்ற மாதிரி ஒரு பேரை வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவராக வந்து காட்டுறதுன்றது வந்து அது சரியில்லை. இது வந்து எதுக்காக இந்த ரஞ்சித் இது என்னன்னு கேட்டால், அந்த ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் சினிமாவில் இருக்கிற ஒரு மனிதர் தான். பெரிய அளவில் படங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பிரியாராமன் ஒரு பொண்ணு நடிகை இருந்தாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணதுனால தான் இவரை ஓரளவுக்காக தெரியும், இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. அந்த வாழ்க்கையை கூட இவர் முழுசாக வாழ்க்கலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச முடியாது தான். ஆனால் தவிர்க்க முடியாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம அதை சொல்கிறோம். என்ன கேட்டால் அவங்ககிட்டே இவர் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசணுன்றது நமக்கு ஆர்வம் கிடையாது. ஆனால் அந்த படத்தில் வந்து நாடக காதலை அவர் சொல்கிறாராம்மா. நாடக காதலை நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து காட்டுறேன், நாடக காதல் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் பண்ண திருமணமே நாடக திருமணம் தான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரியாராமனை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிவிட்டு, அதன் பிறகு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவாகரத்து பெற்ற ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ரமா பிரபா ஏதோ ஒரு நடிகை, அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள மறுபடியும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ண மனைவியை இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரே பொண்டாட்டியை வந்து 2 தடவை திருமணம் பண்ண ஒரே ஆள் ரஞ்சித்தா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பச்சைப்படுத்ததாக சொல்ல, நாடக காதல்லாம் எடுக்கிற அளவுக்கு நாடக காதல் இருக்குதா இல்லையான்றது ஒரு விஷயம் முதல். ஏன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதே ஒரு காதல் தான். இதில் கள்ளக்காதல் நல்ல காதல் எதுவும் கிடையாது. காதல்னா ஒன்று தான், சரிங்களா? ஒரு ஆண் இன்னொரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்பு வச்சுக்கிறது, ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரிமாற்றங்கள் உணர்வு பரிமாற்றங்கள் இருந்தால், நான் சொன்னேன் அது உள்ளத்து உணர்வாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும், அது வந்து காதலாக பார்க்கப்படுது, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமம் எத்தனை சதவீதம்ன்றதெல்லாம் நம்ம அளந்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காதல்னா ஒன்று தான். அது கள்ளக்காதல் நல்ல காதலாங்க. இதில் நாடக காதலும் புதுசாக கண்டுபிடிச்சி வந்து காதலிக்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறாங்கன்றதெல்லாம் காட்டி அதை யார் எடுக்கலாம்? ரஞ்சித் மாதிரி ஆளுங்க எடுக்க முடியுமா? அதுதான் இப்போ கேள்வி. பிரச்சனையே எனக்கு கேட்டால் நாடக காதல் படமாக எடுக்கலாம். இப்போ மோகன்ஜி எடுத்தாரு, இல்லை மோகன்ஜி எடுத்தாரு, நம்ம அதை விமர்சிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு படமாக பார்க்கப்படும். ஏன்னா இப்படியும் சில சம்பவங்கள் நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்றதை அவர் கண்டான். ஆனால் நாடக காதலை பற்றி படம் எடுக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் இவர். ஏன்னா தன் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே விவாகரத்து பெற்ற ஒரு நடிகை மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த திருமணத்தையும் வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதல் மனைவியே மறுபடியும் ரெண்டாவதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணுறது நாடகமா? திருமணன்ற பேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாடக காதல்னு சொல்கிறீங்களே, சொல்கிற தகுதி இருக்கா? முதல்ல ரஞ்சித்துக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். முதல்ல ஒரு சமூகத்துக்கு நீங்கள் முதல்ல ரோல் மாடலாக இருக்கணும் சார். கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 30 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு மனிதர் தானே திருமாவளவன். ஊருக்கு தெரியாதா இது? கல்யாணமே பண்ணிக்காம வந்து வாழ்க்கையை தியாகம் இழிவுபடுத்துற மாதிரி தான் எடுக்கிறது. 35 ஆண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாழ்க்கையே முழுமையாக போயிடுச்சு. எத்தனையோ முறை அவர் வந்து திருமாவளவர்களை சந்திக்க நாங்கள் போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாகனத்தில் ஏறும்போது அவங்களுடைய குரல் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் சொல்லுவாங்க. அப்படி வரவங்க கிட்டலாம் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, அதை கல்யாணம் பண்ணிக்காம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி வேலைன்னு போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு மனிதரை வந்து கொச்சப்படுத்துறதுன்றது அனுமதிக்க முடியாது. யாராக தான் இருக்கட்டும். இன்னைக்கு ஒழுக்கமான தலைவர்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் சர்ச்சையே பெண்கள் குறித்து சர்ச்சையே இல்லாத ஒரு அரசியல்வாதி இருக்கார். யார் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் பற்றி இந்த இணைச்சி பேசுகிறாங்களா, அரசியல் தலைவர்களோடு பேசுகிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை கூட வந்ததே இல்லை. காமராசர் ஐயா பெண்கள் குறித்து எந்த விதமான சர்ச்சையும் வராத ஒருத்தர் கேட்டால் அன்புமணி மேலே இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இருக்கவே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு பேரளவு கூட வந்து யாரும் சொன்னது கிடையாது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் இருக்குது, சரிங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவர் வந்து ஈடுபட்டு பிள்ளைகள் குடும்பம் சகிதமாக இருக்கிறாரு. குடும்பம் சகிதமாக இல்லைனாலே இது மாதிரியான வந்து கரைகள் பூசத்துக்கு தயாராக இருப்பாங்க, சரிங்களா? அதனால் நான் எதுக்கு இதை ஒப்பிட்டு சொன்னால், ஒரு 35 ஆண்டு காலம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு மனிதர் திருமாவளவன், சரிங்களா? நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு படமாக எடுங்க.
இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் வந்து அரசியல் இருக்கிறாரு. ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் வந்து ஒரு சின்ன பெண்கள் குறித்து சின்ன ஒரு கீறல் கூட கிடையாது. அதை நீங்கள் படமா டாக்டர் ஐயாவே படமாடுங்க, அவருடைய வாழ்க்கை படமா. அவரும் அப்படி தான். அவர் மேலே சின்ன ஒரு புகார் கூட சொல்ல முடியாது. டாக்டர் ராமதாஸ் மேலேயும் அவர் வாழ்க்கையை படமாடுங்க. இந்த ரெண்டுமே இடைப்பட்டதில் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீயே ஒரு நான் அப்புறம் நல்லா ரொம்ப கோவம் வருது எனக்கு. நீயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்யாணத்துக்கு நான் வந்து வாழ்க்கையிலே இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொண்டாட்டிக்கு 2 தடவை கல்யாணம் பண்ணவனே கிடையாது. 2 தாலி கட்டவும் கிடையாது. ஒரு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் பிடிங்கிட்டு மறுபடியும் இன்னொரு தாலியை கட்டுறேன். நீயே வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தில் மட்டும் அப்புறம் உனக்கு என்னத்துக்கடா உனக்கு எதுக்கு இந்த கேவலமான குழப்பு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஓசிக்கான்னு ஒரு பேரை வச்சு ஒரு கேரக்டரை சித்தரிக்கிறது. உனக்கு சோறு வேணும்னா பிச்சை எடு, போயிட்டு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடு. நீ ஒரு படம்ன்ற பேரில் நீ இதை எடுக்கணும்னா எப்போ நீ எடுத்துருக்கணும்? திருமாவளவன் என்னைக்கு அரசியல் வந்தார்? நீ எப்போ எடுத்துருக்கணும்? இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் குழப்பம் நடத்தணும், வருமானத்துக்கு வழி கிடையாது. அப்போ நீ வந்து இதை ஒரு படமாக எடுக்கிற. கேட்ட கேள்வி, நிருபர் கேட்குற கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியல. எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு நியாயம் வேணுன்ற நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு அந்த சப்ஜெக்டில் ஏதாவது நீங்கள் ஏற்கனவே பல கட்சிக்கு போய் இதே பாட்டாளி ஒரு கட்சி துரத்தி அடிச்சாங்க. இவனை அங்கேயும் போய் வாழலை, அங்கேயும் போய் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து துரத்தி அடிச்சது தான். அதனால் யாரையுமே வந்து கொச்சைப்படுத்தி படம் எடுக்கக்கூடாதுமா. கண்டிப்பாக இது ஒரு சரியான தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிம்மா.